சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறவர் நடிகர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் பாலையா அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுவார். இவருக்கு தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இவருடைய திரைப்படங்களில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது அறிவியலுக்கே முரணானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரயிலை ஒற்றை கையில் நிறுத்துறது, கண்ணசச்ச உடனே எதிரில் இருக்கக்கூடிய எதிரி வந்துட்டு வெகு தொலைவில் பறந்து போய் விழுறது, இந்த மாதிரி அறிவியலுக்கே முரணான சில சண்டை காட்சிகள், பல சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது இவருடைய திரைப்படங்கள்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரமிப்பா ஏன் இவருடைய திரைப்படங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பாலையா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் என்னிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது அதிரடியான திரைப்படங்கள், அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு கொடுக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் இப்படி நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கடமை. அதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போது பாலையா அவர்கள் அகாண்டா பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படமான ஜெயிலர் பார்ட் 2 திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் பாலையா அவர்கள் நடித்து வருகிறார்.